சிலருக்கு படுத்த உடனே தூக்கம் வராது. தன்னோட மனசானது ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சிந்தனைய பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கும். கண்ண மூடினாலும் கூட மூளையானது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். உங்கள தூங்க விடாது. இதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி நீங்க அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஆக்சுவலா இதுல உள்ள பிரச்சனை என்னன்னா, உங்க மூளை ஒரு ஆபத்தான சூழ்நிலையில இருக்கு. டேஞ்சர் மோட்ல இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சிக்னல் தான் இது. அப்போ உங்க மூளை இப்படி அதிகமா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு, தூங்க முடியலங்கிறதுக்கு காரணம் அந்த நேரம் மட்டும் நீங்க யோசிக்கிறது இல்ல. அந்த நாள் முழுக்கவே உங்க மூளை அதிகமா வேலை பார்க்குது. அதனாலதான் தூங்கும் போதும் அதால அமைதியா இருக்க முடியல. சரி, இதெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனை தான். ஆனா அதுக்கு ஈஸியான சிம்பிளான சில பழக்கங்கள் இருக்கு. தினமும் ஒரு 20 நிமிஷம் இதை செஞ்சாலே போதும், உங்க லைஃபே டோட்டலா மாறிடும். பழங்காலத்துல ஒரு பெரிய ராஜ்யம் இருக்கு. அதுல ஒரு பெரிய வீரன் இருக்கான். அவன் எப்பேற்பட்ட போரையும் ஜெயிக்கக்கூடிய திறமை உள்ள ஒரு வீரன். ஆனா அவன் கிட்ட ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. தினமும் நைட்டு தூங்க போனா தூக்கம் வராது. போர் பத்தின சிந்தனைகளே தான் இருக்கும், பயம் இருக்கும், எதிர்காலத்தை பத்தின சில கவலைகள் இருக்கும். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் ஒரு முனிவரை பார்க்கறான். அவரு ஒரு 4 மெத்தடை அவனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதை கரெக்டா ஃபாலோ பண்றான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஆழ்ந்த தூக்கமும் நிம்மதியான ஒரு இரவும் இருக்கு. அந்த முனிவர் சொன்னது என்னன்னா, இப்போ உன் உடம்பு ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சா கூட உன் மனசு அதுக்கு ரெஸ்ட் எடுக்க இடம் கொடுக்கல. அப்போ அவர் ஃபாலோ பண்ண சொன்னது என்னலாம்? முதலாவது, உன் பாடியை ரிலாக்ஸ் பண்ணு. இரண்டாவது, மூச்சை கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும். மூணாவது, உனக்கான எண்ணங்கள் என்னென்ன எண்ணங்கள் வருது அப்படிங்கிறத ஆழமா கவனிக்கணும். நாலாவது, சில விஷயங்களுக்கு நன்றி சொல்லி பழகணும். இந்த 4 விஷயங்களையும் தான் அவன் ஃபாலோ பண்ணான். ஆனா அதற்கு முன்னாடி இதெல்லாம் ஃபாலோ பண்றது ரொம்ப ஈஸி இல்ல. இது எல்லாமே நார்மலா நம்ம நாள் முழுக்க செய்யக்கூடிய ஒரு 4 செயல்கள். ஆனா தூங்குறதுக்கு முன்னாடி குறிப்பிட்ட நேரம் என்ன செய்யணும், ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதை கரெக்டா ஃபாலோ பண்ண முடியும். உங்க மூளை அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம். உங்க மூளையில ஒரு ஸ்ட்ரெஸ் மோடும் இருக்கும், அலர்ட் மோடும் இருக்கும். இப்போ ஓவரா ஃபோன் பார்க்கறது, ஓவர் திங்க் பண்றது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறது, இது எல்லாமே உங்க மூளைக்கு ஒரு ஆபத்தான ஒரு அலர்ட்னஸை கொடுக்கும். அதனாலதான் தூக்கம் வராது, உங்க மனசு அமைதியாகாது. அப்போ உங்க மூளைக்கு என்ன கொடுக்கணும், ஒரு சேஃப்டியான இடத்துல தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சிக்னல் கிடைக்கணும். அதுக்கு தான் இந்த ஸ்லீப் ரொட்டீனை ஃபாலோ பண்றோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நம்பர் 1, டிஜிட்டல் சன்செட். அதாவது நீங்க தூங்க போவதுக்கு முன்னாடி 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே உங்க ஃபோன் ஆஃப்ல இருக்கணும். கடைசி நேரம் தூங்குற நேரம் வரைக்கும் உட்காந்து ஃபோன் பார்க்கக்கூடாது. அப்படி ஃபோன் பார்க்கும்போது அதுல உள்ள ப்ளூ லைட் உங்க மூளையை எப்போதும் ஒரு புத்துணர்ச்சியா வச்சிருக்கும். நீங்க பார்க்குற சோஷியல் மீடியாவில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ், நியூஸ் எதுனாலும் உங்களை ஒரு கம்பேர் பண்ணி ஒரு மனக்கவலைக்கு அல்லது ஒரு டிப்ரெஷனுக்கு கொண்டு போக வைக்கலாம். அதனால அது உங்க மூளையை எப்போதும் ஒரு ஃபாஸ்டா வேலை பார்க்கறதுலேயே வச்சிருக்கும். அதற்கு பதிலாக 30 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு புக்ஸ் ரீட் பண்ணலாம், அல்லது ஒரு மெலோடியான ஒரு அமைதியான மியூசிக்ஸை ட்ரை பண்ணலாம். இரண்டாவது, 4-7-8 பிரீதிங் டெக்னிக். இது சிம்பிள் தான், ஆனால் ரொம்பவே பவர்ஃபுல். 4 செகண்ட் மூச்சை நல்லா இழுத்து விடுங்க, 7 செகண்ட் நல்லா ஹோல்ட் பண்ணி பிடிங்க, 8 செகண்ட் மெதுவாக வெளியே விடுங்க. இதை 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். இதை செஞ்சா உங்களுக்கான ஹார்ட் ரேட் ஸ்லோ ஆகும், உங்க மைண்ட் அமைதியாகும். மூணாவது, பிரெயின் டம்ப் மெத்தட். ஓரளவு எல்லாரும் சொல்றது தான் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கான தாட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பேப்பர்ல எடுத்து எழுதுங்க. பயமா இருக்கலாம், அல்லது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், எந்த வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கா இருக்கலாம், எல்லாத்தையுமே எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்க மூளைக்கு ஓவர்லோட் ஆகாது. ஸோ மைண்ட் ஃப்ரீ ஆயிரும். நாலாவது, கிராட்டிடியூட் ரிச்சுவல். நீங்க என்னென்ன டெய்லி செய்றீங்களோ, உங்க ஃபேமிலியா இருக்கலாம், உங்க ஹெல்த்தா இருக்கலாம், சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸா இருக்கலாம், எல்லாத்துக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லி பழகுங்க. இது உங்க மூளைக்கான ஒரு பேட்டர்னை மாற்றும். எதுவும் முடியல, உங்களால செய்ய முடியல அப்படிங்கும் போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ கோவமோ வரும், அந்த மன உளைச்சலும் அதிகமா இருக்கும். அப்போ சில விஷயங்களுக்கு நன்றி சொல்றீங்க அப்படின்னா உங்களால செய்ய முடியுது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து ஒரு அமைதி கிடைக்கும். அஞ்சாவது, விஷுவலைசேஷன் ஹேக். ஜஸ்ட் கொஞ்சம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு அமைதியான ஒரு காட்டுல இருக்கிறீங்க, மெல்லமா ஒரு காத்து வீசுது. அப்போ அந்த இடத்துல நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ரொம்ப சேஃபாவும் அமைதியாகவும் ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா? அந்த ஃபீலிங்ஸை உங்க மூளைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ரியல்னு நம்ப ஆரம்பிக்கும், உங்களுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும். ஆறாவது, ரொம்ப ரொம்ப முக்கியம், ஸ்லீப் பொசிஷன் பிளஸ் என்விரான்மெண்ட். நீங்க தூங்குற இடமும் உங்களுடைய பொசிஷனும் ரொம்ப முக்கியம். ஒரு இருட்டு ரூமா இருக்கணும், கோல்ட் டெம்பரேச்சரா இருக்கணும், எந்த ஒரு சத்தம் இல்லாமலே இருக்கணும். இப்போ உங்க மூளைக்கு என்ன தோணும், இது தூங்குற நேரம் அப்படின்னு சொல்லி தூங்க ஆரம்பிக்கும். இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே ஒரு 7 days ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா ஒரு சேஞ்சஸ் தெரியும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.